இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டேன்னு இன்னைக்கு நம்மோடு கூட தேவன் இடைப்படுகிறார். ஏன்னா கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாருன்னா அவங்களுடைய ஆசிர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் அவர் எப்போதுமே வேதனையை கூட்ட மாட்டார், கஷ்டத்தை தரமாட்டார். நாம் சில சமயங்களில் எண்ணுகிறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரியான பாடுகள் சோதனை எல்லாம் வருதுன்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா அந்த ஐஸ்வர்யத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா அவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்னு சங்கீதம் 107:38 பார்க்குறோம். அப்போ கர்த்தர் யாரை ஆசிர்வதிக்கணும், யார் மேலே தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கணும்னு தேவன் சித்தம் வச்சுருக்காரோ அவங்களுடைய மிருக ஜீவன்களை கூட தேவன் என்ன பண்ணுறாரா, குறையாது இருக்க பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அவரை மிகுதியாக பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஈசாக்கு அப்படி தான். அவர் கேரா ஊரில் வசித்த பொழுது அப்போ பஞ்சம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான்னு பார்க்குறோம். அதே போல் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னே ஆதியாகமம் 26:12 பார்க்குறோம். அப்போ பஞ்ச காலம் வந்தாலும் நீதிமானை கர்த்தரின் பயபக்தி உரியவராக ஈசாக்கு இருந்தார். தேவ பக்தி உள்ளவர்களா, தேவனிடத்தில் அன்பு கூறுகளா நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் அவர் பெருக பண்ணுவார். அன்னைக்கு ஈசாக்குக்கு பஞ்ச காலத்தில் அவர் விதைத்த போது அவருக்கு 100 மடங்கு அறுவடை கொடுத்து அவரை பலக்க பெருக பண்ணி அவரை மகா பெரியவனாக அந்த ஊரில் அவர் வைத்தார். அதுபோல் இன்னைக்கு நம்மையும் உயர்த்த தேவன் வல்லமையுள்ளவர். ஏன்னா கர்த்தர் தரித்திரமடைய ஒரு மனுஷனை செய்கிறார், ஐஸ்வர்யம் அடைய செய்ய பண்ணுகிறவரும் அவர் தான். இதை நாம் முதலாவது உணரணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் இது அன்னாள் சொல்லுகிற வார்த்தை. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் அவர் உயர்த்துகிற தேவன். அவர் பிரபுக்களோடு கூட அவர்களை உட்கார பண்ணுவார், மகிமையுள்ள சிங்காசனத்திலே அவர்களை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அது மாத்திரம் அல்ல, அவர் பூமியின் அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்றைக்கும் அந்த பூச்சக்கரம் அசையாதபடி அதை நிலை பெற்றிருக்க வைத்திருக்கிறார்னா எல்லாம் கர்த்தருடைய கிரியை தான், அவருடைய செய்கைகள் தான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்குறோம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொல்லி ஆபிரகாம் லாபான் இடத்துல அனுப்புகிறார், அதாவது சாராளுடைய சகோதரன் வீட்டுக்கு. அப்போ அந்த எல்லைக்கு போகிறார். யாருன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அவர் பேர் எலியேசர். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்துருக்கிறார்னு இந்த எலியேசர் அந்த லாபான் இடத்துல சொல்கிறார். அப்போ இவ்வளோ செல்வமிக்க ஒரு மனிதன் தான் எங்களுடைய எஜமான்னு சொல்லி எலியேசர் லாபான் இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் அந்த லாபானுடைய சகோதரி ரெபேக்காலை ஈசாக்குக்காக கர்த்தர் தெரிவு செய்து கொடுக்கிறார். அப்போ இவர் கையில் கொண்டு வந்த கடகங்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்து அவளை ஈசாக்குக்கு உரிமையாக்கி அவங்களிடத்துலேருந்து பேசி அங்கேருந்து அவர் கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஏன்னா ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு வசனம் ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளேயும் எல்லா சுதந்திரத்துக்குள்ளேயும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவரை பெரிய ஜாதியாக்கினார், அவர் பேரை பெருமைப்படுத்தினார். நீ ஆசீர்வாதமாயினா அங்கே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமாய் வைத்தார். ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்துவையும் பார்க்குறோம். அவரும் ஆபிரகாமுடைய தான் பயணம் செஞ்சார். ஆனால் ஒரு டைம் வரும்போது ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கும் போது அப்போ இவர் தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்துக்கும் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எந்த இடம் உனக்கு வேணுமோ நீ அந்த இடத்துல போகலாம், ஏன்னா நம்முடைய மந்தைகள் எல்லாம் பெருகி மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வருது, அதனால் நீ எந்த இடத்த விரும்புகிறையோ அந்த இடத்துக்கு போகணும் போது அவர் பச்சை பசேல்னு இருக்கிற சமபூமியான சோதோம் கொமோராவை தெரிந்து கொள்கிறார். யார்? லோத்து. ஆனால் ஆபிரகாமையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எவ்வளோ தூரம் நீ நடக்கிறியோ அந்த பரம்பின எல்லா இடமும் உனக்கு தான் சொல்லி
கர்த்தர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார், அவரை பெரிய ஜாதியாக வைத்தார்னு பார்க்குறோம். அதுதான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆபிரகாமை தேவன் அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களை தேவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளவும் செய்வேன்னு சங்கீதம் 37:22 சொல்கிறார். ஆனால் அவரால் சபிக்கப்பட்டவங்களோ இந்த பூமியில் அறுப்புண்டு போவார்கள்னே வேத வசனம் சொல்லுது. உபாகமம் 8:17-18 பார்க்குறோம். ஒருத்தனும் தன்னுடைய சம்பாதியம் தன் பலத்தினால வந்ததுன்னு யாருமே சொல்லக்கூடாது. இன்றைக்கி நாம் கூட நம்முடைய பலத்தினால கர்த்தர் நமக்கு சம்பாதியத்தை தரல. ஏன்னா என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யமும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாருன்னே வசனம் சொல்லுது. அப்போது இந்த சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கிறவர் கர்த்தர். அவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது கர்த்தர் என்பதை அறியணும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். அதை நாம் உணரணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க போய் அங்கே எந்த வீட்டையும் கட்டலை, எந்த மரத்தையும் நடலை. கானானை அவங்க சுதந்திரிக்க தேவன் வாக்கு கொடுக்குறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு கொடுத்து அது பின்னர் இஸ்ரவேல் ஜனங்க போய் அதை சுதந்திரித்து கொள்கிறாங்க இல்லையா. கட்டாத வீடும் நடாத மரங்கள் உள்ள எல்லை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க, ஏற்கனவே கட்டி வைத்த வீடு, ஏற்கனவே நாட்டப்பட்ட தோட்டங்கள் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் தேவன் அப்படியாக நமக்கும் தர அவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கி உங்களையும் ஐஸ்வர்யவான் ஆக்கி வைத்திருக்காருன்னா அதுக்கு நாம் எந்த விதத்திலும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்து நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கி வைத்திருக்கிறது நம் தேவன் தான். அதனால் கர்த்தருக்கு மாத்திரமே நாம் துதிகனை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 113:7-8 பார்க்குறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னே வசனம் சொல்லுது. அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் தேவன் உட்கார பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம எளியவர்களாக இருக்கீங்களா? நீங்கள் மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட சிறியவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். அவர் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுவார். ஏன்னா அவர் யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணும்னு தேவன் அறிந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு தேவன் அந்த உயர்வை அந்த ஸ்தானத்தை கொடுக்கவும் அவர் வல்லமையுள்ளவர். அதனால தான் நீதிமொழிகள் 20:21 பார்க்குற ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த அந்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. சிலர் வேகமாக பணக்காரனாயிட்டு போவாங்க. அப்படி ஆகிற அந்த ஐஸ்வர்யம் என்றைக்குமே நிலைக்காது. அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் அந்த சுதந்திரம் நிலை பெறாது இல்லையா. யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி வராங்களோ அந்த சுதந்திரம் என்னென்னைக்கும் நிலைன்னு இருக்கும். அதில் ஒருவனும் கைப்போட தேவன் விட மாட்டார். ஆதியாகமம் 13:2 பார்க்குறோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களாலும் வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளையும் உடைய சீமானாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அவ்விதமாய் அவரை ஆசீர்வதித்து அவரை ஒரு பெரிய சீமானா வைத்திருந்தார். ஆனால் வன்கண்ணன் செல்வன் ஆகிறதுக்கு பதறுகிறானாம், வறுமை தனக்கு வரும் என்று அவன் அறியாது இருக்கிறான்னு நீதிமொழிகள் 28-22 பார்க்குறோம். சிலர் மற்றவர்களுக்கு உரியதை இச்சிக்கிறதும் மற்ற காரியங்கள் மேலே அவங்களுக்குரிய உடைமைகள் மேலே கண் போடுறதும் அதை அபகரிக்க நினைக்கிற எண்ணங்களையும் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? வன்கண்ணன்னே சொல்கிறார். அப்படிப்பட்டவன் செல்வந்தன் ஆவதற்கு அவன் பதறான். வறுமை தனக்கு வரும் என்று அவனுக்கு கர்த்தர் வறுமையை உடுத்தி விடுவார். அதை அவன் அறியாது இருக்கிறான்னு இன்னைக்கு எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 14:23 பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன்னு அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னது போல இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சகலத்தையும் படைத்தாளுகிற சர்வ சிருஷ்டிகரை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருது, பலன் வருது. அதை நாம் இன்னைக்கு உணரணும். அதனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு தேவன் ஒருபோதும் வேதனையை கூட்ட மாட்டார். ஆமேன்.